ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கார்ஸ் கைஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு கிட்ஸுக்கு ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ ப்ரிப்பரேஷனாக நான் என்னென்ன ரெடி பண்ணுறேன், ஸ்கூல் டே ஃபஸ்ட் டே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போய் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டதும் ஆப்பமும் சிக்கன் பாயாவும் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி டைமும் ரொம்ப ஆகிட்டு குட்டீஸ்க்கும் பயங்கர பசி. அதனால சரி ரெண்டு ஆப்பமாக செஞ்சிடறான்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கேன். வெளியில் போயிட்டு வந்ததோ என்னமோ தெரியலை, எனக்கு ஒரு கப்பு டீ நல்லா சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்தது. அதனால எனக்குன்னு ஒரு கப்பு டீயும் ரெடி பண்ணிட்டேன். ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் ஆப்பம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் தேங்காய் பால் வச்சு கொடுக்கோன்னா ரெண்டு ஆப்பம் சாப்பிட்டுக்குவாங்க. அதே ஸ்பெஷலாக இதே மாதிரி கொஞ்சம் நான்வெஜ்ஜில் பாயா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கும் அப்படின்னா கூட ஒவ்வொரு ஆப்பம் சாப்பிடுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அன்னைக்கு ஏதாவது இப்படி ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. இட்லி மாவு கூட ஒரு சில நாட்களில் வேஸ்ட் ஆகும், ஆனால் ஆப்ப மாவு எந்த வகையிலும் வேஸ்ட் ஆகாது. எப்படி குழம்பு வச்சு செய்யலாம், அதே மாதிரி தேங்காய் பால் வச்சு ஒரு நேரம் கொடுப்பேன். அதே மாதிரி முட்டை ஆப்பம் ஸ்வீட் ஆப்பமும் செஞ்சு கொடுப்பேன். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால ஒரு டேயை எவ்வளோ ஸ்பெஷலாக ஆக்க முடியுமோ ஃபுட்டுனால அவ்வளோ சூப்பராக ஸ்பெஷலாக ஆக்கிடலாம். ரெண்டு ஆப்பமாக ரெடி பண்ணுறதுனால குயிக்காக எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆப்பத்தில் சிக்கன் பாயா ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றினா தான் நல்ல ஜூஸியாக எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஆகாஷ் சாப்பிட்டா, ரெண்டாவது ஜெசிகா சாப்பிட்றா. எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்தாச்சு. எனக்கு கிச்சன் வேலையும் முடிஞ்சாச்சு. எப்படி ஆப்ப சுட்டு முடிச்சனோ அதே மாதிரி குழம்பு பாத்திரமும் காலியாச்சு. எனக்குன்னு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கிச்சனையும் லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு ரெடி ஆகுறேன். ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக் ரெண்டுமே ஏப்ரலில் ஸ்கூல் முடித்ததுமே நல்ல வெயிலில் வாட வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஜூனில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது பழைய பேக்கு தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நல்லா துவைச்சி வெயிலில் வாட வச்சு எடுத்து வைக்கேன். நெக்ஸ்ட்டாக ஷூ. ஏப்ரலில் ஸ்கூல் முடிஞ்சதுமே ஜெசிகா ஆகாஷோட ஷூ ரெண்டுமே அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நல்லா துவைச்சி வெயிலில் வாட வச்சு பாக்ஸில் அடைச்சி வச்சுருந்தோம். 1 டே பிஃபோர் ஷூவெல்லாம் எடுத்து நல்லா தூசி தட்டிட்டு கூட ஒரு வாட்டி நல்லா வெயிலில் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஷூவும் ரெடி. நெக்ஸ்ட்டாக இந்த அகாடமிக் இயர்க்குள்ள புக் எல்லாமே ஸ்கூலில் வாங்க வரதுக்கு ஒரு டேட் அலாகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டில் ஸ்கூலுக்கு போய் நாங்கள் புக்கெலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். அந்த டேட்டில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு, 2 பேரோட புது புக்கையும் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜெசிகா ஆகாஷ்க்கு ரொம்ப ஹாப்பி. வாங்கினதுமே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு நோட் புக் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே போகும்போதே புக்குக்கெல்லாம் கவர் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக எல்லா நோட் புக்கும் கொடுத்துருந்தாங்க. யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 செட்டு யூனிஃபார்ம், அதுக்குரிய பெல்ட்டு, கூடவே சாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்முக்குள்ள சாக்ஸு, பிளாக் சாக்ஸும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் லஞ்ச் என்ன கொண்டு போகணும், ஸ்நாக்ஸ் என்ன கொண்டு போகணுங்கிற ஒரு லிஸ்ட் சார்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மெனு படி தான் நம்ம கிட்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லேருந்து புக்கை வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஜெசிகாக்கு ஆகாஷுக்கும் புக்குக்கு எப்போ கவர் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் பார்த்து கவர் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். புக்குக்கு இந்த வாட்டி கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டுற லேபிள் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லி ஜெசிகா ஆகாஷுக்கு அவங்க ஃபோட்டோ போட்டே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பி. மதியம் லஞ்சுக்கு பிறகு ஃப்ரீ டைமில் புக்கை கவர் பண்ணிடலான்னு ரெடியானேன். ஸ்கூலில் இருந்து புக்கை கவர் பண்ண சொல்லியிருக்கிற இந்த ஷீட்டில் லேபிள் வெளியில் நிற்காது, ரிமூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதனால புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் லேபிளை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லேபிள் ஜெசிகா ஆகாஷ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான் இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு வேளை இந்த ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நம்பரை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கள்ட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி இதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு உங்களோட டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியரில் கூட சென்ட் பண்ணுவாங்க. குட்டீஸ்க்கு எப்போவுமே ஒரு திங்ஸை நார்மலாக கொடுக்கறத விட அவங்களுக்குன்னு அதை ஒரு ஸ்பெஷலாக்கி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம். அவங்க சந்தோஷப்படுறது நமக்குமே ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் தான். குட்டீஸ்க்கு இப்படி புக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஞாபகம் வரும்.
நான் 10th படிக்கிறது வரை நான் புக்குக்கு லேபிள் பண்ணது கிடையாது, கவர் பண்ணது கிடையாது. இது நம்ம ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு தேவைன்னு கூட எனக்கு தோணாது. எல்லாமே எனக்கு எங்கள் மாமா அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கூல்லேருந்து புக் வாங்குறதா இருக்கட்டும், வெளியிலேருந்து கைடு வாங்குறதா இருக்கட்டும், அதை கவர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாமே நம்ம பிள்ளை புதுசாக கொண்டு போகணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி அதுக்கு கவர் பண்ணி ஃபஸ்ட் டே எல்லாமே ரெடி பண்ணி என் கையில் கொண்டு தருவாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது எனக்கு அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு அது அவ்வளோ ஸ்பெஷலாக தெரியவே இல்லை. ஆனால் 10th அப்புறம் மாமா இங்கே இல்லை. அதுக்கப்புறம் 11th நான் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மாமா நமக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, அது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தோணுச்சு. மாமாங்கிறது எனக்கு தாய் மாமா, தாய் மாமாங்கிறது தகப்ப ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவ்வளோ பொறுப்பாக எங்களுக்கு தேவைகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. முக்கியமாக இப்போ பிள்ளைங்களுக்கு நான் இப்படி ஏதாவது ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேங்கும்போது எனக்கு எங்கள் மாமா தான் நினைவுக்கு வருவாங்க. புக்குக்கெல்லாம் கவர் பண்ணியும் முடிச்சுட்டு ஸ்கூலில் கொடுத்த ஃபுட் மெனுவையும் கிச்சனில் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டேன். 3 மாதம் வரைக்கும் இதே மெனு தான். 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த மெனு கொடுப்பாங்க. ஸ்கூலோட ஃபஸ்ட்டு டே நோட் புக் மட்டும் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் கவர் பண்ண புக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு கவர் பண்ண நோட்டை மட்டும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட் டே கொண்டு போகிற நோட் புக் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே புக்கு கொடுத்துடுவாங்க. ஓவர் வெயிட்டாக இருக்காது அதுக்காக. அதே மாதிரி ஜெசிகா ஆகாஷ்க்குன்னு வாங்கியிருந்த பென்சில் எல்லாமே பாக்ஸில் பேக் பண்ண ஆரம்பிக்காங்க. இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் ட்ராயிங்க்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஆன்லைனில் வாங்கினது. வாங்கி வச்சுருக்க நியூ பவுச்சில் அவங்களுக்கு தேவையான பென்னு, பென்சிலு, ரப்பர்னு புது புது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பிடிச்ச மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இது நான் வச்சுருக்கேன், இந்த கலெக்ஷன்ஸ் நான் கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்களே சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஜெசிகாவோட பவுச் பார்த்திங்கன்னா அவளோட பர்த்டேக்கு அவங்க அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டு. அவங்க அத்தை கொடுத்தது பிங்க் கலர், அண்ணன் கொடுத்தது பர்பிள் கலர். அவளோட ஃபேவரேட் பர்பிள் கலருங்கிறதுனால அதை யூஸ் பண்ணால். ஆகாஷ்க்கு ஜெயச்சந்திரன்லேருந்து வாங்கியிருந்தது. அவனுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். அதனால் 2 பேரும் பாக்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டே கொண்டு போகக்கூடிய ரஃப் நோட்டில் அவங்கவுங்க பேரை அவங்களே ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டாக ஜெயச்சந்திரனில் வாங்கினது போக ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் கொஞ்சம் ஆன்லைன்லேயும் வாங்கியிருந்தேன். என்னெல்லான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லான பேப்பர்கள் வாங்கியிருந்தேன். இது ஆர்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவைப்படும். சென்னையில் வாங்கியிருந்தது கம்மியாக இருந்து அதனால் கூட கொஞ்சம் ஷீட் வச்சு இப்போ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக ரைட்டிங் பேடு. இந்த ரைட்டிங் பேடு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்களோ இல்லையோ வீட்டில் வச்சு எழுதிக்கலாம். அதே மாதிரி வெளியில் எப்படி எழுதுறதுக்கு இருக்கோ உள்ளே அதே மாதிரி A4 ஷீட்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. சும்மா ஒரு கிரிப்புக்கு. நெக்ஸ்ட்டாக ஃபைல் வாங்கியிருக்கேன். ஸ்கூலில் கொடுக்குற அசைன்மெண்ட் பேப்பர்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் சில பேப்பர்களை ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால ஆளுக்கு 2 ஃபைலுன்னு சொல்லி 4 ஃபைல் காம்போவில் வாங்கியிருந்தேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். அன்டீசன்ட் ஃபெல்லோ. நெக்ஸ்ட் டே ஜெசிகா ஸ்கூலுக்கு கிளம்புக்கு தேவையான கிளிப்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி பேக்கையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக யூனிஃபார்ம் வந்து ஆல்ரெடி நான் காட்டியிருந்தேன். அதே மாதிரி செட்டாக எடுத்து எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம். அப்போ காலையில் கிளம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய லஞ்ச் டவலையும் எடுத்து கொண்டு வச்சாச்சு. லஞ்ச் பேக்கையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பேக் தான். ஆல்ரெடி உள்ளது ஜிப்பு போயிருக்கு, அதை போட கொடுத்துருக்கேன். அது வரை இதை கொண்டுட்டு போவாங்க. இதை ஹேங் பண்ணுறதுக்கு கெஸ்ட் ஹூக் வாங்கியிருந்தேன். ஹூக்கை விண்டோவில் மாட்டி விட்டுட்டு பேக்கையும் அதில் தொங்க விட்டுருந்தேன். இந்த வருஷம் குட்டீஸ்க்காக சென்னை ட்ரிப்லேருந்து வாங்கிட்டு வந்த லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வரலான்னு எடுத்து வைக்கேன். அதே மாதிரி போன வருஷம் கொண்டு போனதையும் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒரு வாட்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன்.
கிட்ஸு ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய பாக்ஸ்கள் எல்லாமே கழுகி ட்ரை ஆக விட்டுட்டேன். இது நாளைக்கு காலையில் யூஸ் பண்ண எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா காலையில் 5 மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி லஞ்சுக்கு என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுட்டு, அதனால் அதுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வாங்கி நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டேன்னு திருப்தியோடு தூங்க போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி கிட்ஸு ஸ்கூலுக்கு அனுப்பணும். கிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. வச்ச அலாரத்தையே ஆஃப் பண்ணிவிட்டு எழும்பி வரவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க வெக்கேஷன் லீவில் வீட்டில் இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கி முழிச்சாச்சு. லேட்டாக தான் எழும்புது உண்டு. இப்போது காலையில் சமைக்கணும், மதியம் லஞ்சு கொடுத்து விடணுங்கிறதுக்காக சீக்கிரமாக எழும்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 1 வீக் அப்படி தான் இருக்கும். ஆனால் போக போக பழகிரும். ஸ்கூலில் கொடுத்துருக்குற ஃபுட் சார்ட்டு எனக்கு ஓகேன்னு தோணுது, இல்லைன்னு தோணுது. எதனால் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி என்ன சமைக்கணும், என்ன ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற டென்ஷன் வேண்டாம். மெனுவில் இருக்கிறபடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எனக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கிட்ஸுக்கு ஒரு சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்றோன்னா, அதே ஃபுட்டை நம்மளும் எடுக்கணுங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளும் ரிப்பீட்டடாக ஒரே சமையலை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு ஒரு சமையல், நமக்கு ஒரு சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இப்படி எனக்கு ப்ளஸ்ஸாகவும் தோணுது, மைனஸாகவும் தோணுது. கிட்ஸ் மண்டே ஃபஸ்ட்டு டேயாக ஸ்கூலுக்கு போகிறதுனால மண்டே மெனு படி ரசம், பருப்பு கூட்டு வச்சுருக்காங்க மதியம் லஞ்சுக்கு. 10 மணி ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஃப்ரூட்டு இல்லை ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துட சொல்லியிருக்காங்க. அதனால் ரசமும் பருப்பு கூட்டும் கிட்ஸோட ஃபேவரேட். அதனால் அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுதேன். இன்றைக்கி 10 மணி ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்டு இல்லை ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துட சொல்லியிருக்காங்க. வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ தான் இருக்குது. இது தோட்டத்தில் உள்ள மாம்பழம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் லீவில் நல்லா சாப்பிட்டு பழகியாச்சு. சரி, ஜூஸ்னால் மாம்பழத்தில் ஜூஸை விட லெஸ்ஸி நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக லெஸ்ஸியாக அடித்து கொடுத்து விட்டுலான்னு பிளான் பண்ணி அதையும் ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் ரவையை நல்லா வறுத்துருதேன். ரவையை நல்லா வறுத்துட்டோங்கும் போதுமே ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு தாளிப்பும் கொடுத்து 1க்கு 2 தண்ணியும் வச்சு சூப்பராக ரவையும் ரெடி பண்ணிட்டேன். நைட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க போய் ஜெசிகா சூப்பராக ஃபஸ்ட்டு கிளம்பி வந்துட்டா. ஜெசிகாவுக்கு இந்த வருஷம் நியூ டைப்பில் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பவும் போல தான் ஜெசிகா எழும்பி வந்ததும் நம்மளுக்கு கிச்சனில் என்ன ஹெல்ப் உண்டோ சின்ன சின்ன ஹெல்ப்புகள் பண்ணி கொடுப்பா. அதே மாதிரி இன்றைக்கும் அவளோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா. இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே ரசம் ரெடி, சுட சுட சோறும் ரெடியாக இருக்குது, தொட்டுக்கிட முருங்கைக்காய் போட்ட பருப்பு கூட்டும் ரெடி. 10 மணி ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக மேங்கோ லெஸ்ஸியும் ரெடி பண்ணி அதையும் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. சூப்பராக ஆகாஷும் ரெடியாகி வந்தாச்சு. ஆகாஷ்க்கு அதே சேம் யூனிஃபார்ம் தான். அவனும் நீட்டாக கிளம்பி வந்தாச்சு. ஆகாஷ் கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சொல்லு.
ஜெசிகா ஆகாஷ்க்கு இன்றைக்கி காலையில் ஸ்கூல் வேன் வராது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. அதனால் கிட்ஸை நம்ம தான் கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்குது. சமையலை முடித்த கையோட டைமை அனுசரித்து நானுமே கரெக்ட் டைமுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டேன். குட்டீஸையும் கிளப்பியாச்சு. இன்றைக்கி குட்டீஸு ஸ்கூலுக்கு போகிறது எனக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். எனக்கு எதனால கஷ்டமாக இருக்கும்னா, குட்டீஸ் இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாச்சு, வீடே நல்லா கலகலன்னு சவுண்டாக இருந்துச்சு. இனிமேல் ரொம்ப காமாக இருக்கும். ஏதோ பகல் ஃபுல்லாக நம்ம தனியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். குட்டீஸ்க்கு நல்லா ஜாலியாக வீட்டில் இடந்து வேண்டியாச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறோங்கும்போது ஃபஸ்ட் டே கண்டிப்பாக அவங்களுக்கு போர் அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்கூலில் கொஞ்சம் செட் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ரெகுலர் ஆயிரும், நமக்குமே வீட்டில் இருக்கிறதுக்கு ரெகுலர் ஆயிரும். நான் தான் இன்றைக்கி குட்டீஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டால் கூட அனுப்பி விட்டுட்டு பேசாமல் இருந்துக்கலாம். இது ஸ்கூலில் கொண்டு நம்மளே விட்டுட்டு வரதுனால கொஞ்சம் மிஸ் பண்ண தான் செய்வேன். ஆகாஷ் 7th போயாச்சு, ஜெசிகா 5th போயாச்சு. எனக்கு என்னமோ நான் இப்போ தான் கொண்டு கேஜியில் பிள்ளைங்களை விட்ட மாதிரி, ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. குட்டீஸ்க்கு லஞ்சும் ஸ்நாக்ஸும் என்ன பேக் பண்ணுறேங்கிறத ஷார்ட் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷமும் ஷேர் பண்ண போகிறேன். கம்மிங் மண்டேலேருந்து பேக் பண்ணுற லஞ்சை ஃபுல்லுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. குட்டீஸோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சாக்லேட்டும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு தந்துருந்தாங்க. காரில் எங்களுக்கு பிடிச்சமான பாட்டையும் ப்ளே பண்ண விட்டுட்டோம். வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீமையும் என்ஜாய் பண்ணோம். ஸ்கூலையும் போய் ரீச் ஆனோம். கிட்ஸை கொண்டு கிளாஸில் விட்டுட்டு நாங்களும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகாடமிக் இயர்க்கான ப்ரிப்பரேஷன் எனக்கு இப்படி தான் போச்சு. ஃபஸ்ட் டே ஸ்கூலும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.